ஒரு தேசத்தை எப்படி கம்பன் வர்ணிக்கிறான்? ஒரே வரி, வரியன் ஓம்பும் ஓர் செல்கதி எனிது காத்து அரசு செய்கின்றான். ஒரு ஏழை விவசாயி நிலத்தை பார்த்துக்கிற மாதிரி தசரதன் ஆட்சி செய்தான். பொதுவாக காடுன்னா சுடும், வனம்னா தாங்க முடியாது, எப்படி நடந்து போவது? பெரிய மகாராஜா வீட்டு பொண்ணு, உன்னைய பிரிஞ்சிருக்கிறத விட அது பெரிய சூடா, நின் பிரிவினும் சுடுமோ அப்பெரும். வார்த்தைகளில் வர்ண ஜாலம். எல்லாம் வல்ல நாராயணனுடைய அருளால், ராமபிரான் துணையால் இன்றைய நாள் முழுக்க நல்லதே நடக்கட்டும், நல்லதே சொல்வோம், நல்லதே செய்வோம் என்கின்ற தாரக மந்திரத்தோடு கம்பநாட்டானை சிந்திப்பதற்கு உங்களை அழைத்துச் செல்கின்றேன். நண்பர்களே, இந்த மண்ணுலகில் 10,000 பாடல் மூலம் கம்பன் தன்னுடைய தூரிகையில் ராமனுடைய நாமத்தை இந்த மண்ணில் நிலைக்கச் செய்தான். அவதாரம் என்பது மேலிருந்து கீழே வருவது. ஒரு இறைவன் மனிதனாக தோன்றி நடையில் நின்றுயர் நாயகனாக இந்த மண்ணில் செயற்கரிய செயலை செய்ததால் அந்த கம்பராமாயணத்தை இன்றைக்கும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த கம்பராமாயணத்தில் ராமனுடைய சிறப்பு, சீதையினுடைய மேன்மை, கம்பனுடைய அந்த அற்புதமான வீரத்தினுடைய பகுதி, ராவணனுடைய சிறப்பு, கும்பகர்ணன், வீடனன், நட்பின் மேன்மை, அனுமன் பெருமை என்று 1000 செய்திகளை அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரமாக சிந்தித்திருக்கின்றோம். ஆனால் ஒரே ஒரு செய்தி நம்மை நெடுநாட்களாக இதயத்தை தைக்கிறது. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும். எப்படி? கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும். அந்த 10,000 பாடலை முத்தாக தந்த கம்பனுக்கு இன்னும் இங்கு வித்தாகவில்லை என்று கண்ணதாசன் சொன்னானே, அப்படி கவிதையிலேயே கம்பராமாயணத்தை தந்த அந்த கம்ப காப்பியத்தை இன்றைக்கு முழுவதுமாக அங்கொன்றும் இங்கொன்றும், தலைப்பே இப்படி தான், அங்கொன்றும் இங்கொன்றும், அப்படியே அந்த கவிதை வரிகளை மாறாது எடுத்து அப்படியே கம்பனின் கவியமுதை படைக்க இருக்கின்றோம். முதல்ல ஒரு தேசத்தை எப்படி கம்பன் வர்ணிக்கிறான்? ஒரே வரி, வரியன் ஓம்பும் ஓர் செல்கதி எனிது காத்து அரசு செய்கின்றான். ஒரு ஏழை விவசாயி நிலத்தை பார்த்துக்கிற மாதிரி தசரதன் ஆட்சி செய்தான். ஒரு நாடு எப்படி இருக்கணும்னு சொல்லணும். அங்கே சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, அதனால எல்லாம் நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறான்? வன்மை இல்லையோர் வறுமை இல்லை. இங்கே சண்டை சச்சரவு இல்லை, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கான் அப்படிங்கிறான். இப்போ ஒரு ராஜாவை பார்க்குறதுக்கு குலகுரு வருவாங்க. ராமாயணத்தில் வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் 2 பேருமே செயற்கரிய பாத்திரம். ஒரு குறை இருக்கான்னு கேட்டால் இருக்கும், அதை வெளிப்படையாக சொல்லக்கூடாது, அப்படி மறைமுகமாக சொல்லணும். இதை கம்பன் கவியமுதில் சொல்கிற பாருங்க. பிரிது ஒரு குறையில்லை எனக்கு பின் இந்த வையகம் மறுகுறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மனசு மகிழ்ச்சியாக தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது, ஹாப்பியாக தான் இருக்குது. எனக்கப்புறம் இந்த தேசத்தை பார்க்குறதுக்கு ஒரு பிள்ளை இல்லையே. அதுக்கப்புறம் தான் அந்த யாகம் நடந்து குழந்தை பிறந்து ராமர், லக்ஷ்மண, பரத, சத்ருகுணன் எல்லாம் சரி. அந்த ஹீரோவை இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறாங்க. கம்பராமாயணத்தினுடைய ஹீரோ ராமன். அவனுடைய சிறப்பை சொல்லும் போது நான் பல முறை சொல்லியிருக்கேன். மையோ மரகதமோ மரிகடலோ ஐயோ இவன் அழியா அழகன். அதானே கவிதையுடைய சிறப்பு. அதாவது பொருளே சொல்ல முடியாத, பொருள்படாத ஒரு வார்த்தையை பொருள்பட செய்து ஐயோன்னு வார்த்தை போடுறான்ல, அங்கே தான் கம்பன் நிற்கிறான். இப்போ கம்பராமாயணத்தினுடைய சிறப்பு என்ன? அடிநாதம் என்ன? வித்து என்ன? அவன் ஒழுக்கச்சீலன், பிறன்மனை நோக்காத பேராளன். அதை கம்பன் எப்படி சொல்கிறான் பாருங்க. இந்த இரு பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன். எப்படி? இந்த இரு பிறவிக்கு இரு மாதரை, 2வது ஒரு பெண்ணை மனதில் இல்லை, சிந்தையில கூட நினைக்காதவன். இந்த இரு பிறவிக்கு இரு மாதரை சிந்தையா. அப்படி ராமாயணத்தை படிக்கணும். சரி, ராமன் மட்டும்தான் இங்கே வச்சிருக்காரா? சீத்தை எப்போதுமே ஆணுக்கு பெண் துணை தான். அவள் தன்னுடைய அன்பை முழுவதும் செலுத்தினாள்ங்கிறத ஒரே வரியில் சொல்லணும். எப்படி சொல்கின்றா? நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு. பொதுவாக காடுன்னா சுடும், வனம்னா தாங்க முடியாது, எப்படி நடந்து போவது? பெரிய மகாராஜா வீட்டு பொண்ணு, உன்னைய பிரிஞ்சிருக்கிறத விட அது பெரிய சூடா, நின் பிரிவினும் சுடுமோ அப்பெரும். வார்த்தைகளில் வர்ண ஜாலம். சார், அந்த திருமணத்துக்கு உங்களுக்கு தெரியும், சிவதனுசை உடைச்சி வச்சது அது பெரிய காட்சி. கம்பன் ஒரு வரியில் சொல்கிறான், எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டனர்.
ராமன் எடுத்ததை கண்டனரான், பார்த்ததான் ஒடிச்சதை பார்க்கலையா, கேட்டனரான். அப்படி எடுத்தான், அப்படி உடைச்சிட்டானா. எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டனர். அப்படி அந்த அந்த வரிகளில் கொண்டு போய் அப்படி நிறுத்துகிறான் பாருங்க. இந்த சகோதர பாசத்துக்கு நம்ம நிறைய சொல்கிறோம். இந்த சுக்ரீவன், குகன், வீடனன நட்பா, அந்த பாடல் வரிகளை மட்டும் 1000 முறை பதிவு செஞ்சுருக்கோம். எப்படி? குகனோடும் ஐவரானோம், குன்று சொல்வான் மகனோடும் அருவனானோம், அகனமர் காதலைய நின்னோடும் கெடுவரானோம். எல்லாமே அவங்களா வந்தில்லை, இவரா வாலண்டியராக போய் அன்பு செலுத்தி சகோதரனாக வச்சுக்கிட்டோம். இது எவ்வளவு மேன்மையை காட்டுது. சரி, எல்லாத்தையும் விடுங்க. ஒரு 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 அரசன் ராமன் ராவணனை வென்றுட்டான். வென்றத்துக்கு பல பாத்திரங்கள் உதவி செஞ்சது. குகன் செஞ்சான், வீடனன் செஞ்சான், சுக்ரீவன் உதவி இருக்கான், ஜடாயு சீத்தைக்காக உயிர் நீத்திருக்கா. பல விஷயங்கள் நடந்திருக்கு ராமாயணத்தில். ராவணனுடைய பின்பிறந்த வீடனால் ஒரு வெற்றி கிடைஞ்சது. அதுக்கு கம்பன் வைக்கிறான். ஆடவர் திலக நின்றால் என்று புகழ் அனுமன் என்னும் சேடனால் என்று வேறொரு தெய்வத்தின் சிறப்பும் அன்று இது வீடனன் தந்த வெற்றி. ராவணனுடைய வீரத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவம் பல முறை சொல்லியாச்சு. ஆனால் இந்த கம்பனுடைய கவிநயத்தில் இப்படி உங்களுக்கு செய்தியாக சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள். போர்க்கள காட்சியில் ராவணன் அம்பு பட்டு இப்படி படுத்து கிடப்பான். உடம்பு முழுக்க புண்ணாக இருக்கும். ராமன் அப்படியே திகைச்சு போவான். ஐயோ, புறமுதுகு இட்டவனையா நான் சண்டை போட்டு தோக்கடிச்சிட்டேன்னு. அது வரைக்கும் ராமன் பக்கம் நின்று பேசிய வீடனன் இப்போ சொல்லுவான், ராமா என் அண்ணன் பிறன்மனை நோக்கியவன்னு சொல்லு. அவனுடைய காமம் மனதிற்கு ஏறியது. வான்னகம் வையகம் நகும்னு அவன் வருத்தப்படலை. முதலை வந்த ஜானகி நகுவால் தான் இன்று போய் நாளை வான்னு நீ சொன்னபோது கூட வெக்கப்பட்டான். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோ, அவன் புறமுதுகு இட்டு இருக்காங்கிறதுக்காக கோடன்னு நினச்சிடாத. அவன் டெய்லி சாப்பிட்டுட்டு சும்மா இருக்க மாட்டான். தினவெடுத்த தோள்களில் மதம் பிடிச்ச யானையினுடைய தந்தத்தை மார்புல குத்தி விளையாடுவான். அந்த குத்தின யானையினுடைய தந்தம், அந்த நுனி இவனுடைய உடம்புல பட்டு வெளியில் போக முடியாமல் இருந்துச்சு. அனுமன் போரில் சண்டை போட்டம்போது அவனை அங்கங்கே குத்தினதுனால அந்த பூன் மாதிரி இருக்கக்கூடிய, மறந்துடாதீங்க, யானையினுடைய தந்தம் வெளியில் போயிடுச்சு. அதனுடைய காய வடுக்களே தவிர அவன் புறமுதுகு இடாத வீரன்னு சொல்லி வீடனன் வழியாக ராவணனுடைய வீரத்தின் மேன்மையை கம்பன் சொல்லபோது, இப்படி ஒருவரால் பாத்திரங்களை கவிதை வரிகளில் படைக்க முடியுமா என்பது ஆனந்தம். எனவே கம்பராமாயணத்தை அந்த மூலத்தோடு வாசித்தால் அதனுடைய மேன்மை நமக்கு ஆனந்தத்தின் ஆனந்தத்தை பதிவு செய்யும். மீண்டும் நற்சிந்தனைகளோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.